இன்னைக்கு நாங்க என்னத்த பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, எங்களோட சமூகத்துல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்து கொண்டிருக்குது. அத பத்தி பல பேருக்கும் தெரியல. ஏன் அதால பாதிக்கப்பட்டிருக்கிறவை கூட, நாங்க இந்த விஷயத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறோம்ன்னு தெரியல. என்னவா? பொதுவா விளக்கமா பார்ப்போம். என்னத்தால? ஏன்? எப்படி? விளக்கமா பார்ப்போம். நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிற வேர்ட்லென்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப். இது முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. இத நீங்க தெளிவா கேளுங்க. நானும் சொல்றேன். சரியா? எதுவும் பிழை இருந்தா மன்னிச்சிடுங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப எங்களோட இளைஞர்களுக்குள்ள மிகவும் அதிகமா வந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, மனநல பிரச்சனை. சரியா? இதுல மனநோய் வந்துட்டு அதிகமா நான் ஒரு ரீசெண்டா ஒரு இடத்துக்கு போய் நாங்க நிறைய இளைஞர்களுக்கு மனநோய் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன். அவங்க ஒவ்வொரு ரீசன் சொன்னாங்க. அதிகமா நாட்கள் சொன்ன விஷயம் வந்துட்டு, அங்க வந்துட்டு இந்த கொரோனா ஊசியால வந்தேன்னு சொல்லி. ஆனா கொரோனா ஊசி உலகம் ஃபுல்லாவே பாவிச்சு உண்டு. சரி இருக்கலாம், இல்லாம விடலாம். அது அடுத்த கட்டம். அது எங்களுக்கு தேவையில்ல. அது எனக்கு தெரியாது. அதனால நான் அதை பத்தி கதைக்கல. இப்ப நாங்க என்னத்தை பத்தி கதைக்க போறோம்னு சொன்னா, நாங்க வந்துட்டு போன் பார்த்துட்டு இருக்கோம் தானே. போன்ல வந்துட்டு அதிகமா இப்ப யாரை பார்த்தாலும் அதிகமா ரீல்ஸ் தட்டுறதுதான் அதிகம். அதுல இன்ஸ்டாகிராம் ஆகலும் அதிகமா பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுல இன்னொருத்தண்ட வாழ்க்கையையும் எங்கட வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அதுதான் மெயின் பிரச்சனை. அவன் 10 வருஷம் கஷ்டப்பட்டு 11வது வருஷம் வந்துட்டு ஒரு பெரிய மாடி வீட்டை கட்டுறாருன்னு சொன்னா, நீ 10 நிமிஷம் அந்த ரீல்ஸை பார்த்து போட்டு அதனால 11வது நிமிஷம் மாடி வீடு கட்டையில போயிட்டேன்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறது வந்துட்டு எந்த விதத்துல நியாயம்? அவன் 10 வருஷம் கஷ்டப்பட்டு தான் 11வது வருஷம் அந்த வீட்டை கட்டுறான். நீ 10 நிமிஷம் ரீல்ஸை பார்த்துட்டு 11வது நிமிஷம் வீடு கட்டணும்னா கட்டையில தானே. அந்த ரீல்ஸை பார்க்கறத விட்டுட்டு அந்த 10 வருஷம் நீ மூளை அவன மாதிரி 11வது வருஷம் நீ அவன மாதிரி ஒரு வீட்டை கட்டலாம். அப்ப அதை விட்டுட்டு ரீல்ஸை பார்த்துட்டு அவன்ட வாழ்க்கையும் இன்னொருத்தன வாழ்க்கையும் உங்களோட வாழ்க்கையும் ஒப்பிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி அது மன வருத்தம் ஆகுது. அது ஒன்று மனநோய் ஆகுறதுக்கு மெயினான ரீசன் அது. சரியா? அடுத்தது போதைப்பழக்கம். அதை பற்றி நான் காய்க்கிறேன். அது நிறைய பேர் காய்ச்சிக்கிறாங்க போதைப்பழக்கம். சரியா? அதுவும் மெயின் ரீசன். ரெண்டாவது ஒரு பெரிய பிரச்சனை சொன்னா வேலை சுமை. வேலை சுமை நான் என்னத்தை சொல்றேன்னு சொன்னா, இப்ப வந்துட்டு எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் சாமான்ட விலை எல்லாம் சரியான கூடவா தான் இருக்குது. எதா வேண்டனா பெட்ரோல் அடிக்கிறேன்னா 400 ரூபா முடியுது. சரியா? அப்ப இப்ப நார்மலா ஒரு ரைடர் ஒரு ஏதோ ஒரு ஃபுட் டெலிவரி பண்றாலோ இல்லாட்டி டிரான்ஸ்போர்ட் செய்யற ஒரு டிரைவரோ பைக்லயோ ஆட்டோலயோ ஏதோ ஒரு டிரைவர் பார்ப்போம். உதாரணத்துக்கு அவனுக்கு வந்துட்டு ஒரு இதுல வந்துட்டு ஒரு ஆள் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு நாளைக்கு பெட்ரோல் அடிக்கணும். சரியா? இதை விட்டு அவன் அந்த நாள் ஃபுல்லா பைக்கில் ஓடிட்டு தான் அவனுக்கு வருத்தம் வரும். பைக்குக்கு ஒரு செலவு போகும். எல்லாம் போய் அவனுக்கு மிஞ்ச போறது ஒரு கொஞ்சம் அமௌண்ட் தான், சின்ன அமௌண்ட் தான் மிஞ்ச போகுது. இதுல அவன் வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளை செஞ்சுட்டே இருக்கேங்க. அரிசி பருப்பு காய்கறி அப்படி ஒவ்வொரு செலவு மேண்டவே அவனுக்கு உச்சத்துக்கு ஏறுது செலவு. அவ்வளவு செலவையும் வச்சு பார்க்க வந்து பார்த்தோம்னு சொன்னா அவனுக்கான அழுத்தம் கூடிட்டே தான் இருக்குது. குறையே இல்லை. எங்க நாட்டுல அவனுக்கான அழுத்தம் ஒரு மனிதனுக்கான அழுத்தம் அதிகரித்து கொண்டேதான் இருக்குது. அதால அந்த அடுத்து என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம்ன்ட்டு அவன் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறான். ஸ்ட்ரெஸ் ஜோதிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே மன அழுத்தத்துக்கு ஆளாகிறான். சரியா? அது ஒன்று. மற்றது இப்பத்தைய காலகட்டத்துல இந்த ட்ரெண்டிங் என்று ஒரு சாமான் வருது. அதுல வந்துட்டு இந்த புதுசா கல்யாணமான ஆட்கள் வந்துட்டு ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ ஃப்ரெண்ட்ஸோட விடுறேல ஃபேமிலியோட விடுறேல அப்படியான ஒரு ட்ரெண்டிங் வந்து இப்ப உருவாகி போய் கிடக்குது. சரியா? ரீல்ஸுக்காக அதை வந்துட்டு ரீல்ஸுக்கு பண்றதையும் ரியல்ல பண்ணணும்னு நினைச்சா கடைசியில மனநோயில தான் முடியும். ஏன்னு சொன்னா இப்ப ஒரு மனுஷன் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் உள்ள இடத்துல ஃபுல்லா வேலையில ஸ்ட்ரெஸ், வீட்டுல ஸ்ட்ரெஸ், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்து இறக்குற இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அதுல அந்த இடத்துல ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா இருக்கிற ஸ்ட்ரெஸ் போயிடும் அவனுக்கு. அதையும் குழப்பி அதையும் தடை பண்ணினா ஒரு கேளையோ போயோ. சரியா? பொதுவா தான் சொல்றேன். அதையும் ஃப்ரெண்ட்ஸோட சேர விடாம அதையும் கட்டுப்படுத்தி வச்சுக்கொள்ளே அவனுக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாயிட்டே தான் இருக்க போகுது. அதிகமாயிட்டே இருக்கிறதால அவன் என்ன செய்யறான்? ஜோதிச்சு அதாலேயும் அவன் மன வருத்தமாகறான். அடுத்தது என்னன்னு பார்க்க போறீங்கன்னு சொன்னா இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை தான். தனிமை. தனிமை எப்படின்னு சொன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்களோ இல்லாட்டி ஏதோ ஒரு அவனுக்கு இப்ப நிறைய பேர் வந்துட்டு மைண்ட் செட்ல வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு விரும்புறாங்க இல்லை. ஏன்னு சொன்னா யாரோ ஒரு ஆள் ஏமாத்திட்டே தான் இருக்கிறாங்க. அதனால நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பை விரும்புறாங்க இல்லை. அதான் உண்மை.
சரியா? இப்ப வந்துட்டு ஜென்ஸிஸ் வந்துட்டு எதை நோக்கி போயிட்டு இருக்கிறான்னு சொன்னா, ரிலேஷன்ஷிப்ப நோக்கியோ இல்லாட்டி இந்த சொத்து சேர்க்கிறது, வீடு கட்டணும், கார் அதை நோக்கியோ இல்ல. அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ற நோக்கி தான் போயிட்டு இருக்கிறான். அது ஒரு நல்ல விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் நான் பொதுவா என்ன பொறுத்தவரைக்கும் தான் சொல்றேன். என்ட அபிப்பிராயம் நான் சொல்றேன். சரியா? எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருங்க லைஃப. ஏன்டா இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கிறோமோ தெரியல. பிறகு நாளைக்கு வந்துட்டு சாக்கடை கேட்க, ஐயோ நான் அங்க போயிருக்கலாமேன்னு யோசிச்சு பிரயோசனம் இல்ல. அதால காசு காசு சொத்து சொத்து சேர்க்கத்தான் வேணும், எல்லாம் தேவைதான். அளவோட அடுத்தவன்ட இதை விட்டுட்டு நாங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃபா இருக்கும். சரியா? இதால எல்லாம் மன வருத்தம் கட்டாயம் குறையும். தயவு செஞ்சு பேரண்ட்ஸோ ஒய்ஃபோ பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் இதை கொஞ்சம் யோசிங்க. எங்களோட இளைஞர்கள் கட்டாயம் யோசிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது. இளைஞர்களுக்கு தான் இந்த இளைஞர்களுக்கு இது வந்துட்டு ரெண்டு விஷயம் தான் இப்ப அதிகமா போதைப் பொருள். அதை அவங்கள விடுவோம் பேசாம, அவங்க ஒரு கேட்டகரி அவங்கள விடுவோம். மெயினா யோசிக்க வேண்டிய இந்த ரெண்டே விஷயம் தான். ஒன்று வேலை சுமையால மனவர்த்தம் மாறுது, ரெண்டு ரீல்ஸை தட்டி தட்டி மனவர்த்தம் மாறுது. இது ரெண்டும் அடுத்தவண்ட லைஃபை கம்பேர் பண்ணி உங்களுக்கு என்ன வரப்போகுது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் இருந்து பார்த்து எல்லாருக்குமே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கும் இதை பற்றி விளக்கம் ஒன்று கிடைக்கும் என்று நம்புறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வீடியோவை அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கறதுக்காக தொடர்ந்தும் எங்களை சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா தான் இப்படியான அடுத்தடுத்த நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.